இயேசுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த ஜூலை மாதம் 3ஆம் நாள் இந்த வெள்ளிக்கிழமையின் காலை வேளையிலே உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். காலை நேர இறை தியானத்தினம் ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த மகிழ்ச்சியான ஆண்டவரே காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் தந்து இந்த நாளை எங்களுக்கு ஜீவனோடு எழுப்பியிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கடந்த போன இரவு முழுதும் கிருபையாய் காத்து கடந்த நாளில் ஆண்டவரை ஊழியத்தை செய்யும்படியாக எங்களை பலப்படுத்தினே, எங்கள் பணிகளை செய்யும்படியாக பலப்படுத்தினே. நன்றி சாமி. தொடர்ந்து இந்த நாளின் இறைச்செய்தி பாடல் வேலை ஜெப வேலையை ஆசீர்வதித்து ஆண்டவரை நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, இது பார்க்கிற கேட்கின்ற எல்லாருக்கும் பேர் உதவியாக இருந்து உடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ஆண்டவரை புதிய உச்சத்தை தொட கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து காத்திரலும் வழி நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இந்த நேரத்தில் நான் பிரமித்து நின்று பேரன்பின் பிரவாகத்தை நோக்கி பார்த்தேன் என்கின்ற ஒரு அழகான பழைய பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடுவோம். நோக்கி
கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்ற அருமையான உடன் விசுவாசிகளே, உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே காலை வேளையிலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் நம் வாசித்து தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை, அது பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களில் இருக்கின்ற இறை வார்த்தைகளை நாம் வாசித்து தியானிப்போம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள். இந்த பகுதி நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒரு பகுதி தான். நூற்றுவர் தலைவரின் பணியாளர் குணமடைதல். அதாவது 100க்கு அதிபதியினுடைய தலைவருடைய வேலைக்காரன் குணமடைதல். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 5 முதல் 13, யோவான் 4ஆம் அதிகாரம் 43 முதல் 54 இது இடம்பெற்றிருக்கிறதை நம்ம பார்க்குறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழிய காலத்தில் அநேக அற்புதங்களை அடையாளங்களை செய்தார் என்பது நம் அனைவரும் அறிந்த ஒன்று தான். இந்த அருமையான பகுதி கொஞ்சம் சுவாரஸ்யமானது. நமக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலை நமக்கு கொடுக்கிறது. ஏனென்றால் ஒரு புறஜாதியாருடைய விசுவாசத்தை ஆண்டவர் கண்டு மெச்சிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதுதான் இந்த பகுதியில் இந்த காலை நேரத்தில் நம்ம பார்க்கின்ற இறை வார்த்தை, நமக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற இறை வார்த்தையாக இந்த பகுதி அமைந்திருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவரை நம்ம பற்றி பிடித்து கொள்ள எப்படிப்பட்ட விசுவாசம் தேவை என்பதை இந்த பகுதி நமக்கு விளக்குகின்றது. வியக்க வைக்கும் விசுவாசம், த அமேசிங் ஃபெய்த், அப்படிதான் தலைப்பு கொடுக்கப்படுகிறது. த அமேசிங் ஃபெய்த். இயேசு இவற்றை எல்லா மக்களுக்கும் சொல்லி முடித்த பின்பு கப்பர்நாகுமுக்கு சென்றார். அங்கே 100வர் தலைவர் ஒருவரின் பணியாளர் ஒருவர் நோயுற்று சாகும் தருவாயில் இருந்தார். அவர் மீது தலைவர் மதிப்பு வைத்திருந்தார். அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு யூதரின் மூப்பர்களை அவரிடம் அனுப்பி தம் பணியாளரை காப்பாற்ற வருமாறு வேண்டினார். அன்பான தேவ பிள்ளைகளே, 100வர் தலைவர் என்று சொல்கிற போது 100க்கு அதிபதி. ரோம பேரரசு ஆட்சி செய்த போது இஸ்ரவேல் தேசத்தில் அநேக தலைவர்கள் இருந்தார்கள். சிறு சிறு தலைவர்களை ரோம அரசாங்கம் ஏற்படுத்தி அவர்களை வழிநடத்தினது. அதில் 100வர் தலைவர் என்பவர் 100 பேருக்கு தலைவராக இருக்கிறவர். 100 பேர் அவர் கீழே வேலை செய்வாங்க. போர் பிரச்சனை என்ன காரியங்கள் நடந்தாலும் அவங்க போயிட்டு அவங்க செய்வாங்க. அதுதான் 100க்கு அதிபதியினுடைய வேலை. அவர் சூப்பர்வைஸ் பண்ணுவார். அது மாதிரி நிறைய 100க்கு அதிபதி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். கடைசியாக ஒரு 100க்கு அதிபதி இயேசுனுடைய விழாவை குத்தினவர் லாங்கினஸ் என்று கூட பார்க்கிறோம். இந்த மாதிரி நிறைய 100க்கு அதிபதி இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே புறஜாதியார்கள், ரோமர்கள். ஆனால் இயேசுவை நம்பி விசுவாசித்த சில 100வர் தலைவர்கள் இவரும் ஒருவராக காணப்படுகிறார். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. பொதுவாக நம்ம வீடுகளில் வேலை செய்கின்ற பணியாளர்கள் சிக்காயிட்டா நம்ம அதை பெருசாக எடுத்துக்க மாட்டோம். மாத்திரை போட்டுக்கோ, மருந்து வாங்கிக்கோ அப்படின்னு காசு கொடுத்து அனுப்பிச்சிருவோம். ஆனால் ஒரு சிலர் தான் தன் பணியாளரையும் தன்னுடைய குடும்பத்தாரை போல நேசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அதுதான் உண்மையான ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாகவும் எடுத்துக்காட்டாகவும் இருக்கிறார். சக மனிதனை நேசிக்காவிட்டால் ஆண்டவரிடத்தில் நாம் விசுவாசமா இருக்க முடியாது, அன்பு கூற முடியாது என்கின்ற சத்தியத்தை 100க்கு அதிபதி அறிந்திருக்க முடியாது. ஆனால் அவன் அதை செயல்படுத்தி காண்பிக்கிறான். எல்லா வேலைக்காரனையும் நேசிக்கிறான். அவனுக்கு அதை நேசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் அவன் நேசிக்கிறான். அதுதான் நீங்க ஹைலைட். அப்போ அவன் நேசிக்கிறதுனால இயேசுவின் மேல நம்பிக்கை வைத்து அவரை அழைக்கின்றான். அதான் நம்ம பார்க்கணும். த அமேசிங் ஃபெய்த். இயேசு இந்த காரியத்தை கேட்டு அவர் ஆச்சரியப்படுகிறார். இந்த பகுதியில் ஒரு ரோமானிய 100க்கு அதிபதியின் ஊழியக்காரன் நோய்வாய்ப்பட்ட போது அவன் இயேசுவினிடத்தில் காட்டிய அசாத்தியமான விசுவாசத்தை காண்கிறோம். இயேசுவையே ஆச்சரியப்பட வைத்த ஒரு விசுவாசம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்பதை 3
நிலைகளில் நம்ம பார்ப்போம். ஒன்று, தகுதி இன்மை மற்றும் தாழ்மை உள்ள விசுவாசம். A faith of humility. அவன் சொல்றான், நான் 100க்கு அதிபதியா இருந்தாலும் ஆண்டவர் இடத்துல வருவதற்கு தகுதி இல்லை. அதான் சொல்றார். அவர்கள் இயேசுவிடம் வந்து, நீர் உதவி செய்வதற்கு அவர் தகுதி உள்ளவரே, அவர் நம் மக்கள் மீது அன்புள்ளவர், எங்களுக்கு ஒரு தொழுகை கூடமும் கட்டி தந்திருக்கிறார் என்று சொல்லி அவரை ஆர்வமாய் அழைத்தார். நல்லா கவனிங்க, அவருடைய கேரக்டரை சொல்றாங்க. அவர் எங்களுக்கு ஒரு ஆலயத்தை கட்டி கொடுத்திருக்கிறார், ஜபாலயத்தை. இப்போ எந்த அளவுக்கு அந்த யூத மக்களை அவன் நேசித்திருக்கிறான் என்கின்ற காரியத்தை பார்க்குறோம். இன்னைக்கு நிறைய தலைவர்கள் வராங்க, தம் சொந்த மக்களை நேசிக்கிறார்களா என்பது பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இப்போது அமைந்திருக்கிற புதிய அரசாங்கமும் சரி, ஏற்கனவே இருந்த அரசாங்கமும் சரி, மத்தியில் ஆளுகிற அரசாங்கமும் சரி, இல்லையா, அல்லது இன்னைக்கு இருக்கிற திருச்சபையினுடைய ஆயர்களும் சரி, தம் மக்களை உண்மையாகவே அவர்கள் நேசிக்கின்றார்களா? அவர்கள் ஒரு பிரச்சனைனா போய் உடனே நிற்கிறாங்களா, களத்தில் நிற்கிறாங்களா என்பதுதான் பெரிய இன்னைக்கு கேள்விக்குறையாகவும் சவாலாகவும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆகவே இங்கே 100க்கு அதிபதியினுடைய விசுவாசம் தாழ்மையுள்ள விசுவாசம், a faith of humility என்று பார்க்கிறோம். 100க்கு அதிபதி பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் இயேசுவுக்கு முன்பாக தன்னை முற்றிலும் தாழ்த்தினார். இதனுடைய விளக்கத்தை நம்ம பார்க்கிறோம். யூதர்களின் மூப்பர்களை அனுப்பி தான் இயேசுவின் சமூகத்திற்கு வர தகுதியற்றவன் என்றும், இயேசு தன் வீட்டிற்குள் வர தான் பாத்திரவான் அல்ல என்றும் அறிக்கை செய்கின்றான். இது அவனுடைய பெருந்தன்மையை காட்டுகிறது, இல்லையா? ஆண்டவர் என் வீட்டுக்கு வர அவரு பாத்திரம் இல்லைப்பா, அவர் ரொம்ப பெரிய ஆளு, அவர் வர வேண்டிய அவசியம் இல்லை, அவர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லிட்டோம், அதான் சொல்றாங்க. பாருங்க, சொல்றாரு, இயேசு அவர்களோடு சென்றார். வீட்டுக்கு சற்று தொலைவில் வந்து கொண்டிருந்த போதே நூற்றுவர் தலைவர் பின்வாருமாறு அனுப்பி தம் நண்பர்களை சிலர் அனுப்பி சொல்றாரு, ஐயா, உமக்கு தொந்தரவு வேண்டாம், நீர் என் வீட்டிற்கு அடியெடுத்து வைக்க நான் தகுதி உள்ளவன் அல்ல, உம்மிடம் வரவும் என்னை தகுதி உள்ளவனாக நான் கருதவில்லை. ஆனால் ஒரு வார்த்தை சொல்லும், என் ஊழியர் நலமடைவார். நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன், என் அதிகாரத்துக்கு உட்பட்ட படை வீரரும் உள்ளனர். நான் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் ஒருவரிடம் செல்கிறார், ஒருவரிடம் வா என்றால் அவர் வருக என்றால் வருகிறார். என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் செய்கின்றார். இவற்றை கேட்ட இயேசு அவரை குறித்து வியப்புற்றார். தம்மை பின்தொடரும் மக்கள் கூட்டத்தினரை திரும்பி பார்த்து, இஸ்ரேலிடத்தில் இந்த நம்பிக்கை நான் கண்டதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்த போது அப்பணியாளர் நலமுற்றிருப்பதை கண்டார்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா? அப்போ அவர் சொல்றாரு, இயேசு அவங்கள அங்கே பார்க்கறதுக்கு வராரு. அப்போ பார்க்க வரும்போது அவர் சொல்றாரு, ஐயா, நீ ரொம்ப பெரிய ஆளு, நீங்க வர நான் தகுதி இல்லை, உங்களுடைய கால்கள் என்னுடைய வீட்டில் பட தகுதி இல்லைன்னு சொன்ன உடனே அவங்க பணியாளர்களை அனுப்பி அவர் நண்பர்கள்ட்ட சொல்றாரு. இப்போ ஆண்டவர் அதை கேட்டு ரொம்ப வியப்படுகிறார். வியப்புற்று, இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் இஸ்ரவேல்ல பார்க்கலன்னு சொல்லி மக்களுக்கு அவர் எடுத்து சொல்றதை பார்க்குறோம். அதுக்கப்புறம் அந்த நண்பர்கள் திரும்பி போய் பார்த்தா அவர் சொன்ன நேரத்துல, சரியான நேரத்துல அந்த வீரர் குணமடைந்திருந்தார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதுதான் இயேசு ஆண்டவருடைய வல்லமையான வார்த்தை. The word of God endures forever. கடவுளுடைய வார்த்தையின் வல்லமை. இந்த வார்த்தையின் வழியாக தான் கடவுள் உலகத்தை படைத்தார். இந்த வார்த்தையின் வழியாக தான் நம்மையெல்லாம் படைத்தார். இந்த வார்த்தையின் வழியாக தான் உலகத்தை அவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தை பிரசங்கிக்கப்படும் போது, இந்த வார்த்தை கேட்கப்படும் போது நமக்கு ரட்சிப்பு உண்டாகிறது, மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது, புது வாழ்வை தருகிறது, ஆசீர்வாதத்தை தருகிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. அதான் அந்த வேர்ட் ஆஃப் காட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அது ஆண்டவர் விரும்பினதை செய்யும், நிச்சயமா செய்யும். எப்படி மழை பூமியை நினைத்தால் புல் பூண்டுகள் செழிக்கின்றதோ, அது போல இயேசு ஆண்டவருடைய வார்த்தை, கடவுளுடைய வார்த்தை விரும்பினதை செய்யும். அதான் நம்ம பார்க்கிறோம். யாக்கோபு 4:6, தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். அப்போ இவன் ரொம்ப தாழ்மையுள்ளவனா இருக்கிறான். அது ஏசாமிக்கு ரொம்ப இஷ்டம் இல்லையா? அவரே சொல்றாரு, என்னை போல தாழ்மையா இருங்கப்பா, என்னை போல் பணிவா இருங்கப்பான்றார். இப்போ ஏசாயா 57:15, நொறுகுண்டவர்களும் தாழ்மைப்பட்டவர்களும் ஆகிய ஆவிகளுடைய இருதயத்தை உயிர்ப்பிக்கிறார். தாழ்மை உள்ள மனிதர்களை அவர் உயிர்ப்பிக்கிறார். இரண்டாவது, அதிகாரத்தை அங்கீகரிக்கும் விசுவாசம், faith that recognizes authority. ஒரு அத்தாரிட்டி உள்ள அந்த விசுவாசத்தை அங்கீகரிக்கிறார். இயேசுவின் வார்த்தைக்கு இருக்கும் தெய்வீக அதிகாரத்தை அவன் முழுமையாய் நம்பினான். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் ஊழியக்காரன் சொஸ்தமாவான் என்றான். இயேசு நேரில் வர வேண்டிய அவசியமே இல்லை என்று அவருடைய தூரத்தில் நிற்க வைத்து வல்லமுள்ளது என்பதை, வார்த்தை, ஆண்டுடைய வார்த்தை வல்லமுள்ளது என்பதை அறிந்திருந்தான்.
சங்கீதம் 107:20 பார்க்கிறோம். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நாம் லுத்தரன் கிறிஸ்தவர்களுக்கு கடவுளுடைய வார்த்தை எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். மார்ட்டின் லூத்தர் சொன்னார், ஹியர் ஐ ஸ்டாண்ட், ஐயோ நான் கடவுளுடைய வார்த்தையின் மேல நிற்கிறேன், என்னை யாரும் அசைக்க முடியாது, நான் தைரியமா நிற்கிறேன் என்று சொன்னார். அது போல நம்முடைய வாழ்க்கையில கூட நம் விசுவாசத்தை விட்டுவிடாமல் தைரியமாய் கடவுளுடைய வார்த்தையின் மேல கட்டப்பட்ட நம்முடைய வாழ்க்கையாக காணப்பட வேண்டும். அதுதான் நூற்றுக்கு அதிபதியுடைய வாழ்க்கையில இருந்தது. மத்திய 28:18 வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கட்டளை இடப்பட்டிருக்கிறது என்பதை இயேசு ஆண்டவர் சொன்னார். மூன்றாவது, அற்புதத்தை பெற்றுத்தரும் விசுவாசம். A faith that receives the miracle. A faith that receives the miracle. இயேசு அவருடைய விசுவாசத்தை பாராட்டி அந்த நாளிகையிலே அற்புதம் நடந்தது. இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட பெரிய விசுவாசத்தை காணவில்லை என்று இயேசு ஆச்சரியப்பட்டார். அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்த போது அந்த ஊழியக்காரன் சுகமா இருக்கிறதை கண்டார்கள். அல்லேலூயா. இதுதான் அங்க நடந்தது. எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருக்க கூடாத காரியம். மார்க் 9:23 விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நூற்றுக்கு அதிபதி விசுவாசம், அவனது தாழ்மை, வார்த்தையின் மீதான நம்பிக்கை மற்றும் அதிகாரத்திற்கு கீழ்ப்படிதல் ஆகியவற்றில் வெளிப்பட்டது. நாமும் நம் சூழ்நிலைகளில் இயேசுவின் வார்த்தையை மாத்திரம் நம்பி அவரிடத்தில் அற்புதம் பெற நாம் ஆயத்தமா இருக்கிறோம். அதே நேரத்தில் கடவுளுடைய வார்த்தையினுடைய வல்லமையை மறந்து போகக்கூடாது. ஒவ்வொரு லுத்தரன் கிறிஸ்தவர்களுக்கும் இருக்க வேண்டிய ஆழமான அழுத்தமான விசுவாசம், the word of God endures forever. கடவுளுடைய வார்த்தை நேற்று இன்றும் என்றும் மாறாதது. அது வல்லமை உள்ளது, அற்புதங்களை குணமாக்குறது. பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், நாகமான் இல்லை எலிஷா தீர்க்கதரிசி சொன்னதை அவன் கேட்டு கோவப்பட்டான். முதல்ல போய் யோர்தானில் 7 முறை முழுகுன்னு, எங்கள் ஊரில் இல்லாத கடலா ஆறுகளான்னு கேட்டு கோவப்பட்டான். ஆனால் வேலைக்காரன் சொன்னான், நீ போய் கழுவுப்பா அப்படின்னு. சரி போகிறான், மூழ்கின உடனே அவன் குணமானான். அப்போ கடவுளுடைய வார்த்தை சொன்ன தீர்க்கதரிசிக்கு அவன் கீழ்ப்படிந்ததுனாலே குணமானான். கடவுளுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. ஆகவே அந்த வார்த்தையை நம்ம படிப்போம், சுவாசிப்போம், அது கேட்போம். அதனால இன்னைக்கு நமக்கு பெரிய ஆசீர்வாதம். அதனால தான் இன்னைக்கு டெய்லி கடவுளுடைய வார்த்தை நம்ம ஏன் சொல்றோம்? இந்த மினிஸ்ட்ரிக்கு பேர் த வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரிஸ். கடவுளுடைய வார்த்தை வல்லமை உள்ளது என்பதை அறிந்து நம்ம விசுவாசித்து வாழ தூய ஆவியானவர் இந்த நாளிலும் நமக்கு உதவி செய்து காப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த காலை பொழுதற்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன இரவில் எங்களோடு இருந்து எங்களுக்கு நல்ல நித்திரை அளித்து காலை நேரத்தில் எங்களை ஜீவனோடு எழுப்பியிருக்கிறீர். நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் உம்முடைய ஆசீர்வாதத்தினால ஆண்டவரே உடைய விசுவாச வார்த்தைகளை தந்திருக்கிறேன். 100 தலைவரனுடைய அன்பு பணியாளர் சுகவீனமாக இருந்த போது அவரை சுகப்படுத்தி இருக்கிறேன். நன்றி ஆண்டவரே. அது எப்படி நடந்தது என்றால் அவருடைய விசுவாசம், உடைய வார்த்தையின் மேல விசுவாசம். ஆண்டவரே, அந்த விசுவாச வார்த்தைகளுக்கு இன்னைக்கு நாங்களும் கூட ஆண்டவரை செவி கொடுத்து இந்த வார்த்தை, அவருடைய வார்த்தை என்றென்றைக்கு மாறாதது, நிலையானது என்பதை உணர்ந்து இந்த வார்த்தையின் மேல நம்பிக்கை வைத்து வாழ உதவி செய்யும். இந்த நாளின் இந்த இறை செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற சகல ஆண்டவர் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். உலகம் எங்கும் இருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். தேவைகள் சந்திய ராஜா ஆண்டவர், பலவீனங்கள் கஷ்டங்கள் உண்டு, எல்லாவற்றையும் மாற்றும். இன்னைக்கு எத்தனையோ மக்கள் ஆண்டவர் நிறைய வியாதினால பலவீனப்பட்டிருக்கிறாங்க. உடல் ஆண்டவர் பிரச்சனை இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் பெரிய பிரச்சனையா இருக்கிறது. அந்த டயபெட்டிஸ் ஆண்டவரே, பிளட் ப்ரெஷர் என்கின்ற இந்த 2 வியாதிகள் உலகத்தை உலுக்கி கொண்டிருக்கிறது. இதிலிருந்து எங்களுக்கு ஆண்டவரே ஒரு பெரிய விடுதலை தார். அதே போல கேன்சர் என்ற வியாதி ஆண்டவர், இந்த மாதிரி நிறைய வியாதிகள் எங்களை மனித குலத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. இதிலிருந்து எங்களுக்கு ஆண்டவரே இந்த பக்கவாதம், ஹார்ட் டிசீசஸ், பிரெயின் டிசீசஸ், ஆண்டவர் ஸ்ட்ரோக் போன்ற காரியங்கள் மக்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறத பார்க்குது. எல்லாத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை தந்து சமாதானத்தார். இந்த நோயினால பீடிக்கப்பட்டிருக்கிற அநேக மக்களுக்காக ஜெபிக்கிறோம். படுக்கையில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கண்ணோக்கி பார், நீ குணமாக்கும் கர்த்தர் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்ன வாக்களித்த தேவனே, அந்த வார்த்தையின் வழியாக எங்களை பலப்படுத்தி எங்களை சுகப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் என்னுடைய வீடுகளில் இருக்கிற சுகவீனமான மக்களுக்காகவும் திருச்சபையில் இருக்கிற மக்களுக்காகவும் நான் ஜெபிக்கிறோம். கண்ணோக்கி பார்த்து அவருடைய சுகத்தை பலத்தை தந்து வழி நடத்தும். தேவையை சந்தியும் சிகிச்சையில் இருக்கிற மக்களுக்கு உதவி செய்ய ராஜா. ஆண்டவரே, என்னுடைய எல்மாங்கப்பன் டிஎஸ்பி சாருக்காக, என்னுடைய நிக்சன் ஆயருக்காக, என்னுடைய தாமஸ் ஐயாவுக்காக, ஆண்டவரே என்னுடைய ஜாப் சந்திரனுடைய அன்பு மனைவி ஆயிரம்மாவுக்காக, கீபோர்ட் மாஸ்டர் ஆண்டவரே டென்னிசன் ஐயாவுடைய அன்பு மனைவிக்காக, இன்னுமாக என்னுடைய கோயில் பிள்ளை செல்வம் அவர்களுக்காக, செயலர் நித்யானந்தன் அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறோம்.
இப்படி எல்லாம் பலவீனமாக இருக்கிறாங்க. கண்ணோக்கி பார்த்து அப்படி பலவீனங்களை மாற்றி சுகவீனங்களை மாற்றி உமக்காக ஊழியம் செய்ய கிருபை தார். தொடர்ந்து ஆண்டவர் நாள் பிறந்த நாட்களில் திருமண நாட்களில் காணுகின்ற யாவரையும் ஆசீர்வதியும். இந்த ஊழியத்தில் இருக்கிற இவள் அன்புக்குரிய அன்பர் சாரி மேஞ்சாக்காவின் அன்பான பிள்ளைகள் மாத்தல் மரியாதையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தும். தேவையில்லை சந்தியராஜா இந்த ஊழியத்தை செய்வதற்கு இல்லத்தை திறந்து கொடுத்து நேரத்தை ஒதுக்குற போது நம்முடைய கிருபை அவரோடு தங்கியிருக்கட்டும். இசைக்கருவை மீட்டி நம்முடைய பாடல்களை பாடும்போது ஆண்டவரே அதற்கு ஒரு பெரிய அளவில் சுருதியை சேர்க்கிற அன்புக்குரிய ஆண்டவர் சாக்கோசாரியும் டீச்சரி ஆசிரியர் வழிநடத்தும். தேவையில்லை சந்தியராஜா ஒரு நல்ல சுகபலன் ஜீவனை தந்து வழிநடத்தும். தொடர்ந்து என்னுடைய இந்திய தேசத்திற்காக ஒரு ஜனாதிபதி பிரதமர் முதலமைச்சருக்காக ஜபிக்கிறோம். என்னுடைய தேசத்தை காத்தருளும். சூப்பர் எல்னினோ என்ற மிகப்பெரிய கொடிய பஞ்சம் வரப்போகிறது என்று எச்சரித்திருக்கிறார்கள். இதனால் மழை வராது, சாப்பாடு பஞ்சம், தண்ணி பஞ்சம்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த சூழ்நிலை வராதபடி எங்கள் தேசத்தையும் உலகத்தையும் ஆண்டவரை காத்தரலும். உலக நாடுகளுக்காக ஜபிக்கிறோம். நேற்று தினத்தில் கூட ரஷ்யா உக்ரைன் மேலே போர் தொடுத்திருக்கிறாங்க. அநேக மக்கள் இறந்து போயிருக்கிறாங்க. ராஜா இந்த ஆண்டவர் சூழ்நிலைகள் இப்படி தேசத்தில் உலகத்துல எல்லாம் மாறணும். அதே போல் இஸ்ரேல் அமெரிக்கா போரும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த ஈரான் போர் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதனால டீசல் பெட்ரோல் விலை அதிகரித்திருக்கிறது. ராஜா அதிலிருந்து எங்களை விடுதலை தந்து நீ வழிநடத்தும். ரெண்டு நாட்டு மக்களும் ஒப்பந்தம் போட ஆண்டவர் கிருபை தார். சமாதானம், இந்த பீஸ் இன்னைக்கு ஆண்டவர் சமாதானத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். சமாதானத்தை நீர் ஆண்டவர் கெஞ்சி நிற்கிறோம், தர வேண்டுமா ஜபிக்கிறோம். விசேஷமாக இந்த நாளிலுடைய ஐஎல்சிக்காக ஜபிக்கிறோம். 3 சபை சங்கங்கள், ஆயர்கள், பெருமக்கள், ஊழியர்களுக்காக ஐஎல்சி பொறுப்பாளர்கள், ஆம்பர் சபை சங்க பொறுப்பாளர்களுக்காக ஜபிக்கிறோம். வழிநடத்தும். தேவையை சந்தித்து ஆண்டவரே நீர் என்னுடைய கர்த்தாவை திருச்சபைகளை காக்க வேண்டுமா ஜபிக்கிறோம். அழிந்து கொண்டிருக்கிற ஆண்டவரை என்னுடைய ஸ்தாபனங்களை மீட்டருளும் ராஜா கெஞ்சி மன்றாடுகிறோம். அதை உயிர் முயற்சி பெற நாங்கள் ஜபிக்கிறோம். கர்த்தா இந்த நேரத்தில் நாளை தினத்தில் தமிழ்நாடு முழுக்க ஆண்டவரே ஏதோ சிடிஇடி எக்ஸாம் எழுதுகிற, டெட் எக்ஸாம் எழுதுகிற ஆண்டவரே அன்பான ஆசிரியர் பெருமக்களுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே நாளை மறுதினம் ஆசிரியர் தகுதி தேர்வு என்கின்ற டெட் எக்ஸாம் ஆண்டவர் எழுத போகிற ஒவ்வொரு ஆசிரியர்களுக்காக நான் ஜபிக்கிறோம். ஒவ்வொரு ஆசிரியரையும் பேராக தொட்டு ஆசீர்வதியும். ஆண்டவரே அவர்கள் இந்த தேர்வில் வெற்றி பெற்று தொடர்ந்து தன்னுடைய பணிகளை தொடரட்டும். குறிப்பாக இப்படி சாக்கோ சாருக்காக நான் ஜபிக்கிறோம். என்னுடைய ஐஎல்சி சார்ந்த ஆண்டவர் ஆசிரியர் பெருமக்களுக்காக ஜபிக்கிறோம். இன்னமாக அரசாங்கம் ஆண்டவரை ஆசிரியர்களுக்காக ஜபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அவர்கள் ப்ரிப்பேர் ஆகியிருக்கிற அந்த ஆண்டவரை காரியங்களிலே நன்றாக தேர்வு எழுதி வெற்றி பெற தொடர்ந்து நீர் கிருபை தர வேண்டுமா ஜபிக்கும். தொடர்ந்து நாளின் பணிகள், பயணங்கள், ஊழியங்களை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்து வழிநடத்தும். பள்ளிக்கு போகிற பிள்ளைகள், கல்லூரிக்கு போகிற பிள்ளைகள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், ஆண்டவர் வேலைக்கு செல்றவங்க எல்லாரையும் பத்திரமாய் கொண்டு சேர்த்துடலும். ஆபத்து விபத்து நிறைந்த உலகத்தில் எங்களை பாதுகாத்தர வேண்டுமா ஜபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை காத்து வழி நடத்தும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவினை நாள் முழுவதுமாய் நம்மோடு இருந்து காப்பதாக. சி மாதிரி அதுக்கு கவனிக்கல.